வந்துட்டாயா வைப்ரேஷன். இந்த டைம் தான் கரெக்டா போட்டாச்சுங்க பிளான். சரி ஓகேங்க, போயிட்டு அந்த முருகன் டெம்பிள்ல பஸ் லாக் பண்ணுறோம். ஓகே இருந்து வெறி ஏத்துறானுங்க அவனுங்க ரெண்டு பேரும். கரெக்டா லிஃப்ட் கட்டு ஓடி போயிடுறானுங்க. ஆக்சுவலா நினைப்போம் ஸ்கூட்டி ஸ்ப்ளெண்டர்லாம் ஒரு வண்டியா எடுத்துட்டு போகணுமா அப்படின்ட்டு. ஆனா இந்த மாதிரி நேரத்துல ஒண்ணு தோணும். ஆனா சைக்கிள் இல்லைங்க, எது கிடைச்சாலும் பரவாயில்ல. ஊட்டிக்கு வரும்போதே தெரியும் ஏதோ வில்லங்கத்தோட தான் வந்திருக்கான்னு பாத்துட்டு வந்தான். நான் இருக்குன்னு தானே சொன்னேன். அதான் அப்புறம் பார்த்துதானே இருக்குன்னு. என்ன இவன் ஏடா கூடமா கேள்வி எல்லாம் கேக்குறான். ஆகாஷ் அடுத்தது எங்க? அடுத்தது நம்ம சூசைட் பாயிண்ட் போக போறோம். கண்ணை மூடிக்கிட்டு எங்கேயும் பார்க்காம வந்துரு. நீ இல்லாத இடமே இல்லை ஃப்ரெண்டாலே ரொம்ப தொல்லை. சூசைட் பாயிண்டா? டேய் மச்சான், எங்க வீட்லயே சூசைட் பண்ணிடு. மாடியில இருந்து புதுசா சூசைட் பாயிண்ட். தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். ரிஸ்க் எடுத்து நீ ஏன்டா சூசைட் பண்ண போற? வேற நல்ல இடமே கிடைக்கலடா உங்களுக்கு சூசைட் பண்ண. நல்ல இடத்துக்காக தான் இங்க கட்டி வச்சிருக்கானுங்க சூசைட் பண்ணி. எது சாகணும்னு முடிவு பண்ணிட்டா தூக்கு மாட்டி செத்தானா, தூக்கு மாத்திரை சாப்பிட்டு செத்தானா? இங்க சூசைட் இப்போ அங்க சூசைட் பண்ணா வந்து கவர்மெண்ட் ஓகேவா? ஓகே நான் அக்செப்டட் தான். அப்புறம் எதுக்குடா சூசைட் பாயிண்ட் பேர் வச்சிருக்காங்க? சிரிக்கிறானி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்க பாத்தீங்கன்னா அமேசான் கார்டுக்குள்ள இருக்கோம். கோஸ்டாரிக்காவோட ரெயின் ஃபாரஸ்ட்ல இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். அப்படிலாம் இல்ல. ஏங்க எப்படியோ அந்த முருகர் டெம்பிள் இது வந்துட்டோம். பயங்கரமா இருக்குங்க. ஆனா பயங்கரமா 7 மலை வியூல போறோம். ரெடி ஸ்டடி கோ. மாப்பிள தேனில இருந்து வாய்ப்பே இல்லைங்க. உனே ஒன்று சொல்லிக்கிறேன். கார் மட்டும் வரணுமா? ஐயோ அது இல்லை, யாருன்னா வந்தீங்கன்னா தயவு செய்து கார் எடுத்து வந்துடுங்க, இல்லை பைக் எடுத்து வந்துடுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியுமா மச்சான்? முடியலங்க. வந்தா சொல்லுங்க. ஏமா ஏமா என்ன கதை இது? சாமி நம்ம பார்த்துட்டு முடியலங்க. எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்கும் வீக்கேருக்கு வாங்க. எப்படி நிற்கிறான் பாரு, பணம் பார்த்துட்டு பாரு. வேற இல்லை தெரியுதா? ஐயோ செத்துங்க. வந்துட்டாயா வந்துட்டாயா. ரொம்ப டேஞ்சரஸான இருக்கீங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. வந்ததுக்கு ஒருத்தங்க பயங்கரமா இருக்கு. அப்படியே குச்சி குச்சி குச்சியா தெரியுது. நடு சாமி நான் சொல்றது எல்லாம் ஒரு வகை கட்டுதான். உங்களுக்கு வந்து ஆனா ஏறி வந்தா செத்துருவாங்க. உசுறு போய் போய் ஒரு தாத்தா இப்பதான் வந்து போனாருங்க. அவருக்கு ஒரு ஆட் ஸ்டாப். கீழே விழுந்தெல்லாம் சாப்பிட்றாங்க. நாங்க டைம் வச்சு வாங்க வாங்க. உள்ள என்ன பண்றீங்க? என்னது என்ன ரெடி பண்ணீங்க? தங்கச்சியா? தங்கச்சி இல்ல, சந்திர ஆளு. லேடிஸ் மேட்டர். என்னது? செம்மையா இருக்குது. ஐஸ் குட்டி மாதிரி இருக்கு தண்ணி. யங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். என்னடா பண்ற? அந்த பொண்ணு நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. சரியாந்திர கூலிங்ல இருக்கு. சிலு 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 பாரு அப்படியே கால்வாடே ஒரு மாதிரி இதுவா இருக்கு. இப்போ எதன டீசர் ஆகறன்னு தெரியும். விளையாடுறோம் நினைக்காதீங்க. செம்ம உண்மையிலே ஐயோ நாங்களாம் செத்துட்டோம். செம்ம கூலிங்க. எப்பா இந்த கூலிங் நான் பார்த்ததே இல்லை. ஐயோ ஐஸ் மாதிரி இருக்குதுங்க தண்ணி. வாங்குற காசுக்கு மேல கூடாடா கொய்யா. வாங்க எங்கேயாவது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, வேணாம் சொல்ல. ஆனால் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் காரோ பைக் எடுத்துன்னு வந்துடுங்க. பஸ் நம்பாதீங்க.
உங்களுக்கு தெம்பு இருக்கு, நான் நடப்பேன்னா நடங்க. எங்களை மாதிரி பசங்க பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எண்ணத்தெல்லாம் இல்லடா லூஸ் போயில. என்ன பண்ணலாம்னு கேக்குறேன். அதான் என்ன மாதிரி பசங்க, எங்களை மாதிரி பசங்க, அதாவது யூத் பண்ணலாங்க. என்னவெல்லாம் ஒடியாடலாம், ஓடலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் பெரியவங்களெல்லாம் முடியாது. நீங்கள் வந்து வரத்து தான் வாங்க, வந்து மலேசியா போய் முருகன் பக்தனா இருந்தால் போக முடியாதுங்கிற காரணத்தினால கண்டிப்பாக இந்த முருகன் கோயிலுக்கு ஐயா முருகர் வந்து செமஸ்டரில் காப்பாற்றிடுவான்னு நினச்சி தான் இங்கே வந்திருக்கோம். அங்கே 140 அடி, இது ஜஸ்ட் 40 அடி. ஆனால் அதுவே எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க. இந்த காண்டாமிரத்தோட கால அளவு தான் இருக்காரு. அங்கே இருக்கு காலே. அவன் இப்போ யாரை பார்க்குறான்லாம் நினைக்காதீங்க, அவன் சாமியை பார்க்குறான்னு நினைக்காதீங்க. இதை தேடுறான். என்ன தேடுறான் தான் தெரியும். வாங்க வாங்க போகலாம், கிளம்புவோம். நம்ம போயிட்டு என்னன்னா அப்போ போயிட்டு அடுத்தது இது முடிஞ்சிச்சிங்க. சாமி ஓப்பன் பண்ணாங்க, நான் போய் பார்க்குறோம். அதுக்கு மேலே ஓப்பன் பண்ணாங்க. சரி பார்த்து முடிச்சுட்டு நம்ம அங்கே என்னது குன்னூர் போய் பார்ப்போம். அப்படியே பயங்கரமாக இருக்குங்க. இப்போ தான் இந்த பயமே தான். இல்லை அடிலாம் அடி பேச இல்லைங்க. ஏன்டா அந்த வேலை? ஏங்க நம்மள லிஃப்ட் வாங்கி வச்சுங்க. அவனுக்கு மட்டும் தான் லிஃப்ட் போவானுங்களோ? ஆமாம். அதாங்க லிஃப்ட் கேட் நான் வந்தாச்சு. அவனுக்கு என்ன பண்ணுறான்னு தெரியல. எப்படியோ நம்ம வீக்கிரியில் வந்துட்டோங்க. என்னதான் இருந்தாலும் ஊட்டிக்கு வந்து ஒரு வண்டியில் போகலாம், ரொம்ப இதுதான். சரிங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம வந்து பைக் எடுத்துன்னு வரோம். இன்னும் நிறைய இருக்குங்க எங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண. ஃபஸ்ட்டு நம்ம குன்னூர் போயிட்டு அப்புறம் சொல்கிறோம், ஓகேவா? ஓகேங்க, அவனுக்கு வந்தோடனே அப்படியே கிளம்புறோம். போயிட்டு குன்னூரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்க, ஆகாஷ் ஒருக்கிட்டே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்படியே லைன் வீலனா வந்துடுறேண்ணா. நன்றிண்ணா. அவ்வளோதாங்க நம்ம பசங்க மட்டும் லக்கே கிடையாதா? கடைசியாக அந்த 7 மலையும் நம்ம சந்தோஷம் என்ன வண்டியில ஏறலங்க. நம்ம எப்படியோ வீத்திரியில ஏட்டோம், பறக்க விட்டாருங்க நம்ம ஆளு வீத்திரியில. அது நாங்க எப்ப நீ ஏறுவியா போட்டா? சரி ஓகேங்க, இன்னும் அவனுக்கு 2 பேர் வந்தோடனே நாங்க குன்னூர் போயிட்டு லாக் பண்றோம்.